நமः ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் குரு என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 324லேருந்து ஆரம்பிக்கிறது. ஆதியில் குருகுலங்கள் வனத்திலேயே ரிஷிகளின் பர்ணசாலைகளில் இருந்தால் போல் இப்பொழுது காட்டுக்குள் கலாசாலை வைப்பதென்றால் முடியாதுதான். அப்புறம் நகரங்களிலேயே பெரிய கடிகாஸ்தானங்கள் ஏற்பட்டன. ஆனால் இப்படி டவுன்களில் நட்ட நடுவில் தற்போது நான் சொல்கிற வித்தியாசாலைகளை வைப்பதற்கில்லை. ஏனென்றால் கடிகாஸ்தானங்கள் நடந்த அந்த இடைக்காலத்தில் கூட டவுன் லைஃப் என்பது இப்பொழுது போல் இத்தனை அனாச்சாரமும் லௌகீகமும் தலைவிரித்து ஆடுவதாக இல்லை. டைவர்ஷனுக்கு இடமே இல்லாமல் பரிபூர்ண பிரம்மச்சரிய அனுஷ்டானத்துக்கு எதிரான சபலங்கள் கொஞ்சமும் இல்லாமல் படிப்பே குறி என்ற ஒருமுகப்படுத்தி தான் பண்டைய குருகுலங்கள் வனங்களிலே நடந்தன. அப்பொழுது நாடு நகரம் குறைச்சல் காடுதான் அதிகம் என்பதையும் சொல்ல வேண்டும். கட்டிடத்துக்குள்ளே கட்டி போட்டிருக்காமல் இப்படி இயற்கையோடு இயற்கையாய் பச்சை மரங்களும் ஆற்று பிரவாகம் சூழ்ந்த இடங்களில் மான்களோடு விளையாடிக்கொண்டு மாடு வைத்து கொண்டு அந்த பசங்கள் வாழ்ந்ததும், பரந்த ஆகாசமே கூறியாய் உட்கார்ந்து கொண்டு காயத்ரி அனுசந்தானம் பண்ணினதுமே அவர்களை இப்போது போல் செயற்கையான மெக்கானிக்கலான போக்குகளில் போக விடாமல் நல்ல ஜீவசக்தியுடன் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நிஜமாக வாழ்ந்து சந்தோஷிக்கும்படி செய்தது. இதை ரொம்பவும் ஸ்லாகித்தே டாகூர் ஒரே தோப்பும் தரவுமான இடத்தில் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி என்பதாக தம்முடைய விஸ்வபாரதி சர்வகலாசாலையை அமைத்தார் என்று சொன்னது நினைவிருக்கலாம். யூனிவர்சிட்டி என்று சொல்லத்தக்க விதத்தில் ஒரே பெரிய வித்தியாசாலை அதிகம் ஏற்படாத ஆதிகாலத்தில் கூட பல ரிஷிகள் பர்ணசாலைகள் அமைத்து கொண்டிருந்த வனப்பிரதேசங்களில் ஒவ்வொரு பர்ணசாலையும் ஒரு குருகுலமாக இருந்ததால் இயற்கை அழகு நிறைந்த விஸ்தாரமான பகுதிகள் அப்படியே ஒட்டுமொத்தமாக வித்யாபூமியாக விளங்கின. தற்போது டவுன் லைஃப் இருக்கும் சீர்கேடான ஸ்திதியில் எவ்வளவுக்கு எவ்வளவு ஊருக்கு வெளியே இருக்க முடியுமோ அப்படி கூடிய மட்டும் இயற்கையான சூழ்நிலை பாதிக்கப்படாத விதத்தில் பெரிய கட்டுமானம் நாகரிக உடுப்பு ஆகியன இல்லாமல் நம் ஸ்வதேசிய சாஸ்திரங்களுக்கும் கலைகளுக்கும் வித்தியாசாலைகள் ஒரு சிலவேனும் அமைக்க வேண்டும். கிராம புள்ளி விவரங்கள். நாள் ஊராக சுற்றி கொண்டிருப்பதில் பஞ்சாயத்து போர்டு, இப்பொழுது என்னவோ தமிழ் பெயர் சொல்கிறார்கள், உள்ள கிராமங்களில் எல்லையில் ஒரு போர்டு போட்டு வைத்திருப்பதை பார்த்திருக்கிறேன். அதாவது நான் ஊராக சுற்றி கொண்டிருப்பதில் பஞ்சாயத்து போர்டு உள்ள கிராமங்களின் எல்லையில் ஒரு போர்டு போட்டு வைத்திருப்பதை பார்த்திருக்கிறேன். பஞ்சாயத்து போர்டு இல்லை, அதில் இந்த கிராமத்தில் இவ்வளவு பாப்புலேஷன், இத்தனை பரப்பு, இத்தனை பயிர் விளைகிறது என்பது முதலான விவரங்கள் போட்டிருக்கிறது. அதிலே படித்தவர்கள் எவ்வளவு, படிக்காதவர் எவ்வளவு என்ற விவரமும் இருக்கிறது. அது மாத்திரமில்லை, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜப்பான் முதலிய நாடுகளில் படிப்பாளிகள் எத்தனை சதவீதம் என்பதை காட்டி நம் நாட்டில் அதையெல்லாம் விட எவ்வளவு குறைச்சல் சதவீதமே படிப்பாளிகள் இருக்கிறார்கள் என்றும் போட்டிருக்கிறது. அந்த தேசங்களைப் போல நம் தேசத்தையும் படிப்பிலே முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எண்ணம் இருப்பதாலேயே இப்படி எழுதி வைத்தாலாவது ஜனங்கள் மனசில் தைத்து அவர்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாதவர்களிடம் எடுத்துச் சொல்லி பிரச்சாரம் பண்ணி கல்வியை பெறப்பட்டும் என்ற உத்தேசத்தில்தான் இதுபோல் செய்திருக்கிறார்கள். தேவைப்படும் ஒரு புள்ளி விவரம். எனக்கு தோன்றுகிறது, யோக்கியர்களாக எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள், அப்படி இல்லாமல் எத்தனை இருக்கிறார்கள் என்று எப்படியாவது கண்டுபிடித்து அதை போர்டில் போட்டால் எப்படி இருக்கும் என்று. ஒவ்வொரு ஊரிலும் தேசத்திலும் படித்தவர் பர்சன்டேஜையும் போட்டு இப்படி அதற்கு நேரையே யோக்கியர்கள் பர்சன்டேஜையும் போட்டால் என்ன தெரியும்? படித்தவர்கள் நிறைய இருக்கிற இடத்தில் தான் யோக்கியர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று போர்டு காட்டுமா? யோக்கியர்கள் என்று கண்டுபிடிப்பது எப்படி சாத்தியம்? இது என்ன நடைமுறைக்கு வர முடியாத யோசனை என்று கேட்டால் அது நியாயம்தான். அடுத்த பட்சமாக ஒன்று தோன்றுகிறது. யோக்கியர் அயோக்கியர் யார் யார் என்று லிஸ்ட் எடுக்க முடியாவிட்டாலும் இன்னொரு லிஸ்ட் சுலபமாக தயாரிக்கலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்காரர்களும் சிவில் கோர்ட்காரர்களும் ஒவ்வொரு ஊரிலும் இத்தனை ஜோப்படிக்காரர்கள் இருக்கிறார்கள், வரி தராமல் இத்தனை பேர், சொத்துக்களை மோசம் செய்தவர் இத்தனை பேர், பெரிய திருட்டுகளில் ஏமாற்று புரட்டுகளில் இத்தனை பேர் பிடிபட்டு இருக்கிறார்கள், இன்னும் எபகாரம் கொலை முதலான குற்றங்கள் செய்தவர்கள், அப்பட்டமாகவே போய் துப்பாக்கியை காட்டி கொள்ளையடிப்பவர்கள் ஆகியோர் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்றெல்லாம் புள்ளி விவரம் வைத்திருப்பார்கள். ஆள் இத்தனை பேர் என்று காட்ட முடியாவிட்டாலும் இந்த இனங்களில் இத்தனை கேஸ்கள் இருக்கின்றன என்று காட்ட முடியும். ஆகவே இந்த போர்டுகளில் படித்தவர் எத்தனை பேர் என்பதற்கு நேரேயே குற்றவாளிகள் இத்தனை பேர் என்று
அது முடியாததால் குற்றங்கள் இத்தனை நடந்திருக்கின்றன என்று போட்டு வைத்தால் நமக்கு பிரயோஜனமான உண்மைகள் தெரியும் என்று நினைக்கிறேன். படிப்பும் குற்றமும், அதாவது என்ன தெரியும் என்றால், தற்போது பொதுவாக லோகம் முழுக்க படிப்பு முறை இருக்கும் நிலையில் எங்கே படிப்பு ஜாஸ்தியாக அந்த ஊரில் அந்த நாட்டில்தான் குற்றமும் ஜாஸ்தியாக நடக்கிறது என்று தெரியும். ஹைஸ்கூல் டிகிரி தரும் காலேஜ், டாக்டரேட் தருகிற உயர்ந்த சென்டர்கள் என்று ஒன்றுக்கு மேல் ஒன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளில்தான் குற்றங்களும் வளர்ந்து கொண்டிருப்பது தெரியும். எழுத்தறிவில்லாத காட்டுக்குடிகளும் மலைவாசிகளும் உள்ள இடங்களில்தான் போலீஸுக்கு ரொம்பவும் வேலை குறைச்சல், வக்கீல்களுக்கு தேவையில்லை என்று தெரியும். படிப்பு ஜாஸ்தியாக ஆக நூதனமாக ஏமாற்று வித்தைகள் செய்கிற சாமர்த்தியங்களும் வளர்கின்றன. தொழில்கள் நடத்துகிறவர்களும் அரசியல்வாதிகளும் செய்கிற பேற்று மாற்று, எங்கே போனாலும் ரகசியத்தில் நடக்கும் லஞ்சம் முதலான அநேக குற்றங்கள் இந்த சாமர்த்தியத்தில் கோர்ட்டு வரை வராமலே போகின்றன. அதனால் கோர்ட் போர்டு போட்டாலும் கூட அதில் கால்வாசி குற்றங்களைத்தான் காட்ட முடியும். முக்கால்வாசி குற்றங்கள் நீதி ஸ்தலத்துக்கும் போலீஸுக்கும் வராமலே போயிருக்கும். படிப்பினால் புத்தி சாமர்த்தியம் அதிகரிப்பதில் சிவில் குற்றங்கள் மாத்திரம்தான் அதிகரித்திருக்கின்றன என்றில்லை. பெரிதான பேங்க் கொள்ளை, ஒரு மந்திரி சபையை சுட்டு கொன்று விடுவது, கோஷ்டியாக தகாத காரியத்துக்கு பெண்களை கடத்தி போவது மாதிரியான கிரிமினல் குற்றங்களும் இராஜாங்கத்தையே வெறும் பௌதிக பலத்தால் புரட்டிவிடும் கூப்பு முதலியனவும் படிப்பு சாமர்த்தியத்தாலே நன்றாக ஜோடித்து திட்டம் போட்டு நடத்தப்படுகின்றன. இதெல்லாம் போக நேராகவே அடிதடி, பிஸ்டலை காட்டுவது, சுடுவது முதலானவையும் படிப்பாளிகள் உள்ள நாடுகளில் ஏறிக்கொண்டு போகின்றன. யூனிவர்சிட்டி லெக்சரர்கள் கூட செனட்டில் நடக்கும் மீட்டிங்களில் கல்லெறிவது, நாற்காலிகளை தூக்கி அடித்துக் கொள்வது என்று போகிற அளவுக்கு நிலைமை முற்றியிருக்கிறது. படிக்க தெரியாத ஆதிவாசிகள் குடும்ப சண்டை, கோஷ்டி சண்டை என்று எப்பொழுதாவது ஒருத்தர் தலையை ஒருத்தர் சீவிக்கொள்வதாய் இருக்கலாம். அது ஏதோ ஆத்திர சாத்திரத்தில் ஒரு வேகம் அந்த சமயத்தில் செய்வதாகத்தான் இருக்கும். மற்றபடி இத்தனை தினுசான குற்றங்கள் அவர்களுக்கு தெரியாது. ஃபோர்ஜரியில் ஆரம்பித்து பிளான் போட்டு செய்யப்படும் ஏமாற்று குற்றங்களும் ஆர்கனைஸ்டாக செய்யப்படும் திருட்டு பொருட்களும் படிக்க தெரியாத பழங்குடி மக்களுக்கு தெரியாது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.